ஹலோ எவ்ரிவன், ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு ஊரில் மிகப்பெரிய ஒரு மலையை பார்த்து ஒரு இளைஞன் வந்து ஆச்சரியப்படுறான். அந்த மலையில் எப்படியாவது ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறான். அப்போ அந்த ஊருக்காரங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பா அந்த மலையெல்லாம் ஆபத்தானதுப்பா, இல்லைப்பா அந்த மலையெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, அதெல்லாம் உன்னால் முடியாதுப்பா அப்படின்னு நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒரு நாள் அதற்கான முயற்சியில் இறங்குறான். அப்போது தன்னுடைய முதல் அடியை அந்த மலைப்பாதையில் எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சு கடினமான காடுகளை எல்லாம் கடந்து ஒரு வழியாக பாதி தூரம் போய் சேர்ந்துட்டான். சேர்ந்தப்போ அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப களைப்பாக இருந்தான். அப்போ அவனுடைய மனசில் வந்து போன ஒரு விஷயம், திரும்ப போயிடலாமா அப்படின்லாம் தோணுச்சு. அப்போ வந்து அவன் திரும்பி பார்த்துருக்கான். திரும்பி பார்க்கும்போது அந்த ஊர்க்காரங்கக்கிட்ட அவன் சொன்னது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன வார்த்தை அவனுடைய மனசுக்கு வந்துடுது. அதனால் வந்து அவனுக்கு வந்த அந்த ஒரு துணிவு பார்த்திங்கன்னா, உற்சாகம் பார்த்திங்கன்னா அவனை திரும்பவும் மலை ஏற தூண்டியிருக்கு. அப்போது அவன் அந்த மலையை ஏற ஆரம்பித்து ஒரு வழியாக மலையுடைய உச்சியை அடைஞ்சு வெற்றி கொடி நாட்டினான். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மலையை விட மனுஷனுடைய மன உறுதி பெருசு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது ஒரு தலைப்பை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.